ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஓபோத் யூடியூப் சேனல். நம்ம ஏகே நடிச்சிட்டு இருக்கிற விடாமுயற்சி படம் எந்த மாதிரியான ஜேர்னரில் படம் அப்படின்ற பற்றி நமக்கு இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. டைரக்டர் மகிழ் திருமணி அவர்கள் இந்த விடாமுயற்சி படத்தை ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் படமாக இப்போ எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இவரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் ஆக்ஷன் த்ரில்லர் ஜேர்னலில் மட்டும்தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனால் இந்த விடாமுயற்சி படத்தில் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் முறை கையாண்டிருக்கிறதுனால மகிழ் திருமணியோட ஒரு ஸ்டைலில் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமா அப்படின்னு யோசிக்கும் போதே செம்ம எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ துபாயில் இருக்க ஒரு மிகப்பெரிய பாலைவன பகுதியில் தான் இந்த விடாமுயற்சி படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் சீனை இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் கொஞ்சம் இன்டென்ஸா எடுக்கணும் அப்படின்றதுக்காக அனிருத் அவர்கள் ஒரு ரஃப்பான பிஜிஎம் ஒன்று போட்டு கொடுத்துருக்காராம். இந்த பிஜிஎம் பிளே பண்ணி தான் இந்த ஹோல் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனோட ஷூட்டிங்குமே போய்கிட்டு இருக்குதான். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த நிறைய ஜூனியர் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிளே ஆன இந்த பிஜிஎம் கேட்டு வெறும் ரஃப் பிஜிஎம் எந்த அளவுக்கு தெரிக்குதுன்னா படத்துல வர ஒரிஜினல் பிஜிஎம் எந்த அளவுக்கு தெரிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனிருத் அவர்களோட டேலண்ட்டை பத்தி பயங்கரமா பாராட்டி தள்ளியிருக்காங்களா. ஸோ நீங்கள் இந்த விடாமுயற்சி படத்தில் அனிருத் போட்ட பிஜிஎம் கேட்கறதுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.